இன்று பேசப்போவது கடவுள் அல்ல, உன் வலியை பார்த்து அமைதியாக நிற்க முடியாத உன் தந்தை. நீ உடைந்து விட்டாய் என்று நினைக்கிறாயா? உன் கனவுகள் முடிந்துவிட்டன என்று பயப்படுகிறாயா? உன் முயற்சி வீணாகிறதோ என்று சந்தேகப்படுகிறாயா? நான் சிவன். உனக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என் பிள்ளையே, நீ என்னை தேடி கோவிலுக்கு வருகிறாய். ஆனால் நான் உன்னை தேடி உன் உடைந்த மனதிற்குள் வருகிறேன். என்னிடம் நீ கேட்பது ஒன்றுதான். சிவனே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நானும் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நெருப்பில் போடாத தங்கம் எப்போதாவது நகையாக மாறியதா? இல்லை, உளியால் செதுக்காத கல் எப்போதாவது சிலையானதா? அப்படி இருக்க சோதனை இல்லாமல் நீ எப்படி சாதனை அடைவாய்? நீ அழும் ஒவ்வொரு இரவும் நான் அமைதியாக உன் அருகில் இருக்கிறேன். ஏனெனில் கண்ணீரை துடைப்பதை விட அதை வெல்லும் மனதை உனக்குள் உருவாக்க விரும்புகிறேன். உலகம் உன்னை நிராகரித்ததா? கவலைப்படாதே. விதையை மண் நிராகரிக்கவில்லை, அதை மரமாக மாற்றுவதற்காக மறைத்தது. இன்று உன்னை மறைத்திருப்பதும் உயரமாக நிறுத்துவதற்காகத்தான். நான் உன் பாதையில் இருந்த முட்களை அகற்ற மாட்டேன். அவற்றின் மீது நடந்தாலும் விழாமலிருக்கும் தைரியத்தை தருவேன். ஏனெனில் என் பக்தன் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, எந்த தோல்வியும் அவனை உடைக்க முடியாத மனிதனாக மாற வேண்டும் என்பதே என் விருப்பம். எனவே இன்று நீ சோர்ந்து நிற்கலாம், ஆனால் கைவிட்டு நிற்காதே. உன் நேரம் வரும்போது உன்னை கேலி செய்தவர்களே உன் வெற்றியை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். எழுந்து நில். உன் உள்ளே உறங்கும் சிவத்தை எழுப்பு. உன் பயத்தை எரித்து சாம்பலாக்கு. உன் நம்பிக்கையை கிரிசூலமாகப் பிடி. பிறகு பார், உலகம் உன்னை தடுக்காது. நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயம் கொள்ளாதே, நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன். இறுதியாக உனக்கு ஒரு திருக்குறள் சொல்கிறேன், அதை கேட்டுவிட்டு செல். இடும்பை இடும்பை படுப்பர், இடும்பை படுப்பர், இடும்பை இலார். திருக்குறளின் விளக்கம்: துன்பம் வந்தபோது மனம் தளராதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பப்பட வைத்து வெற்றி பெறுவார்கள். நீயும் அனைத்து துன்பத்தையும் வெல்ல வேண்டும். ஓம் நம சிவாய். நாம் மீண்டும் சந்திப்போம். தொடர்பில் இருப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் சிவன் வாழ்க என்று எழுதுங்கள்.